நம்மள பலரும் குறிப்பா ஒரு 60 வயச நெருங்கும்போது இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். காலையில கண் முழிப்போம், ஆனா அந்த படுக்கையை விட்டு எந்திரிக்கவே மனசு வராது. உடம்பு மொத்தமும் ஒரு பாரமா, ஒரு மாதிரி பிடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு. நல்லா 7, 8 மணி நேரம் தூங்கியிருப்போம், ஆனா அந்த புத்துணர்ச்சி மட்டும் வரவே வராது. நாள் முழுக்க ஒரு மந்தமான சோர்வு. இது எங்கிருந்து தான் வருதுன்னே எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுல ஒரு ஆச்சரியமான நம்ம யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு நீங்க எவ்ளோ நேரம் தூங்குறீங்கன்றதுல இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்றீங்கன்றதுல தான் இருக்கு. ஆமா, அந்த சின்ன சின்ன தயாரிப்பு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. சரி, விஷயத்தோட ஆழத்துக்கு போலாம். முதல்ல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு ஒரு மஷின் கிடையாது. அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற, அதாவது ரிப்பேர் பண்ற ஒரு அற்புதமான சிஸ்டம். இந்த முழு செயலையும் இயக்குறது யாரு தெரியுமா? நம்ம நரம்பு மண்டலம் தான். இத ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சிஇஓ என்ன உத்தரவு போடுறாரோ அதைத்தான் முழு கம்பெனியும் செய்யும், இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். நம்ம உடம்புங்கிற கம்பெனில அந்த சிஇஓ கிட்ட ரெண்டு முக்கியமான இயக்க முறைகள், அதாவது ரெண்டு மோடு இருக்கு. ஒன்னு சிம்பத்தட்டிக் சிஸ்டம். இதுக்கு நாம அலர்ட் மோடுன்னு பேர் வைக்கலாம். இது பகல் நேரத்துல வேலை பார்க்க, டென்ஷனை சமாளிக்க, அவசரமா இயங்குன்னு சுறுசுறுப்பா இருக்க உதவுது. இன்னொன்னு பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். இதுதான் நம்மளோட ரிலாக்ஸ் அண்ட் ரிப்பேர் மோட். இது ராத்திரி நேரத்துல உடம்புல நடந்த தேய்மானங்களை சரி செய்ய, செல்களை புதுப்பிக்க உதவுது. பிரச்சனை என்னன்னா, ராத்திரி ஆனதும் நம்ம சிஇஓ ரிப்பேர் மோடுக்கு மாறணும். ஆனா நாம என்ன பண்றோம்? மன அழுத்தம், மொபைல் போன், டிவி சீரியல்னு அவரை ராத்திரி கூட அலர்ட் மோட்லயே வேலை வாங்கிட்டு இருக்கோம். அப்படி அலர்ட் மோட்லே தூங்க போகும்போது என்ன நடக்குது? உங்க உடம்பு முழுசா ஓய்வெடுக்கவே எடுக்காது. ரிப்பேர் வேலை பாதிலே நிக்கும். அதனால தான் காலையில எழுந்தா உடம்பு பாரமா இருக்கு. ராத்திரி நேரத்துல நம்ம மூளையில சேர்ந்த கழிவுகள் வெளியேறணும். ஆனா அது நடக்காததால ஒரு தெளிவில்லாத மந்த நிலை இருக்கும். நாள் முழுக்க அந்த சோர்வு அப்படியே நம்ம கூடவே தங்கிடும். நம்மளோட ஒட்டுமொத்த சுறுசுறுப்பும் குறைஞ்சு போயிடும். இதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த தீர்வு இருக்கு. அதுக்கு பேர் தான் ஷட் டவுன் ரிச்சுவல். யோசிச்சு பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் அணைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஃபைல்ஸையும் சரியா க்ளோஸ் பண்ணி முறையா ஷட் டவுன் பண்றோம் இல்லையா? ஏன்? அப்போதான் அது மறுநாள் காலையில சரியா வேலை செய்யும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு முறையான ஷட் டவுன் தேவை. அதுவும் வெறும் 2 நிமிஷத்துல இதை செஞ்சிடலாம். இந்த ஷட் டவுன் ரிச்சுவல் பார்க்க ஏதோ பெருசா இருந்தாலும் ரொம்ப எளிமையானது. இதுல 4 படிகள் தான் இருக்கு. முதல்ல நம்ம சுவாசத்தை சரி செய்யணும். 2வது தூங்கறதுக்கு சரியான சூழலை உருவாக்கணும். 3வது உடலை ரிலாக்ஸ் பண்ணணும். கடைசியா நம்ம மனநிலைய ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு மாத்தணும். வாங்க, இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். முதல் படி மூச்சு பயிற்சி. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. படுக்கையில சௌகரியமா உட்காந்துக்கோங்க. 4 வினாடிக்கு மூச்சை உள்ள இழுங்க. அப்புறம் 6ல இருந்து 8 வினாடிக்கு ரொம்ப மெதுவா வெளியே விடுங்க. உள்ள இழுக்கிறத விட வெளியே விடுற நேரம் அதிகமா இருக்கணும். இதுதான் முக்கியம். இதை 2 நிமிஷம் செஞ்சா போதும். ஏன் இது இவ்வளோ முக்கியம்னா, நம்ம நரம்பு மண்டலத்தோட கண்ட்ரோல் பேனலுக்கு நேரடியான ஒரு ஸ்விட்ச் நம்ம மூச்சு காத்து தான். நீங்க மூச்சை மெதுவாக்கும் போது எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, இனி ஓய்வு எடுக்கலான்னு நீங்க உங்க உடம்புக்கு நேரடியா சிக்னல் கொடுக்குறீங்க. அலர்ட் மோட்ல இருந்து ரிப்பேர் மோடுக்கு மாறதுக்கான முதல் சாவி இதுதான். இது ஏதோ மேஜிக் இல்ல, இது முழுக்க முழுக்க அறிவியல். ஒரு ஆய்வில் 65 வயதான ஒருத்தர் வேற எந்த மருந்து எடுத்துக்காம இந்த 2 நிமிஷம் மூச்சு பயிற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சிருக்காரு. 2 வாரத்துல காலையில எழும்போது உடம்பு லேசா இருந்ததாவும், மனசு தெளிவா இருந்ததாவும், நாள்பட்ட உடல் வலிகள் கூட குறைஞ்சதாவும் சொல்லியிருக்கார். பாருங்க, இதுதான் இந்த பயிற்சியோட உண்மையான சக்தி. 2வது படி நம்ம சூழலை மாற்றுவது. தூங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ரூம்ல வெளிச்சத்தை குறைச்சு ஒரு மங்கலான அமைதியான சூழலை உருவாக்குங்க. ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர நீல வெளிச்சம் நம்ம மூளையை இன்னும் பகல் நேரம்தான் முழிச்சுக்கோன்னு சொல்லி ஏமாத்தும். அதனால தூக்கத்துக்கு ரொம்ப அவசியமான மெலட்டோனின் ஹார்மோன் சரியா சுரக்காது. நீங்க சூழல் அமைதியாக்கும் போது உங்க மூளைக்கு இப்ப இரவு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம்னு சரியான சிக்னல் போகும். 3வது படி உடலை தளர்த்துவது. படுக்கையில படுத்துட்டு உங்க கவனத்தை உங்க உடம்பு மேல கொண்டு வாங்க. உங்க கால்கள், கைகள், முகம்னு ஒவ்வொரு பகுதியா உணர்ந்து அங்க இருக்கிற இறுக்கத்தை மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நாள் முழுக்க இருந்த டென்ஷன் எல்லாம் உங்க உடலை விட்டு வெளியே போற மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்க உடல் தளர்வாகும் போது மூளைக்கு எல்லாம் சேஃப், இனி ரிப்பேர் வேலையை முழுமையா ஆரம்பிக்கலான்னு ஒரு தெளிவான சிக்னல் போகும். கடைசி மற்றும் மிக முக்கியமான படி இதுதான். தூங்க போறதுக்கு முன்னாடி நாள் முழுக்க நடந்த பிரச்சனைகளை, கவலைகளை பத்தி யோசிக்காம உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன? அது ரொம்ப சின்னதா இருக்கலாம், யாருக்காவது உதவி செஞ்சதா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல விஷயம் படிச்சதா இருக்கலாம். இந்த ஒரு கேள்வி உங்க மூளைய அந்த மன அழுத்த சுழற்சியிலிருந்து ஒரு நன்றி உணர்வுள்ள நேர்மறையான சுழற்சிக்கு உடனே மாத்திடும்.
மன அழுத்த ஹார்மோன்கள் குறைஞ்சு தூக்கம் ரொம்ப ஆழமாகும். சரி, இந்த 2 நிமிஷ சடங்க தினமும் செஞ்சுட்டு வந்தா இதோட உண்மையான பலன் எப்படி இருக்கும்? அடுத்த நாள் காலையில நீங்க எப்படி உணர்வீங்க? வாங்க, அதற்கான அறிவியல் ஆதாரத்தோடயே இத நம்ம பாப்போம். 60 வயதுக்கு மேற்பட்டவங்கள வச்சு செஞ்ச ஒரு ஆய்வுல இந்த 4 படிகளை பயன்படுத்தினவங்களுக்கு வெறும் 4 வாரத்துல எந்த மருந்துகளும் இல்லாம காலை நேர உற்சாகம் 60ல இருந்து 80% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்களோட நினைவாற்றலும் நல்லா மேம்பட்டு இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற தகவல் அதை தெளிவா காட்டுது. ஒரு மாசம் முன்னாடி இருந்ததை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிக ஆற்றலோட ஒரு நாளை ஆரம்பிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான உண்மை இதுதான். அடுத்த நாள் காலையில நமக்கு கிடைக்கிற புத்துணர்ச்சி தற்செயலா வர்றதில்ல. அது முந்தின நாள் ராத்திரி நாம உருவாக்குறது. குறிப்பா வயசாகும்போது நம்ம உடம்போட மீட்சி நேரம், அதாவது ரெக்கவரி டைம் அதிகமாகும். அதனால தூக்கத்துக்கு முன்னாடி நாம செய்யற இந்த சின்ன தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுருக்கமா சொன்னா, இந்த 2 நிமிஷ சடங்கு ஒரு ரீசார்ஜ் சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது. அந்த சுவிட்சை ஆன் பண்ண நமக்கு தேவை 3 விஷயம்தான்: மெதுவான சுவாசம், தளர்வான உடல், அப்புறம் அமைதியான மனநிலை. இது 3 ஒன்னு சேர்ந்தா உங்க உடம்பு தன்னைத்தானே முழுமையா சரி செஞ்சுக்கிற அந்த அற்புதமான ரிப்பேர் மோடுக்கு போயிடும். அடுத்த நாள் காலையில நீங்க உணர்ற அந்த புத்துணர்ச்சி, அந்த சுறுசுறுப்பு வெளியேந்து வர்றதில்ல. அது உங்க உடம்பே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. இப்போ கேள்வி இதுதான்: இன்றைக்கு ராத்திரி அந்த 2 நிமிஷத்தை உங்களுக்காக, உங்க உடல் நலனுக்காக நீங்க கொடுக்க போறீங்களா? இல்லனா மறுபடியும் ஒரு சோர்வான காலையை தேர்ந்தெடுக்க போறீங்களா? இந்த ஒரு சின்ன முடிவு உங்க அடுத்த நாளை மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. யோசிச்சு பாருங்க.